நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கிறிஸ்துவுக்குள் பிரியமான நம்முடைய ஜேஎஸ்ஆர்டி நேயர்கள் அனைவருக்கும் இயேசு கிறிஸ்து நாமத்தினால் இந்த ஞாயிற்றுக்கிழமை வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறோம். கர்த்தராமே இந்த நாளிலும் மறுபடியுமாய் ஜேஎஸ்ஆர்டிவியில் செய்திகளை கொடுப்பதற்கு கர்த்தர் நல்ல ஒரு வாய்ப்புகளை கர்த்தர் கொடுத்துருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நம்ம அழகான ஒரு சூப்பரான லெந்து நாட்களுக்குள்ளே நம்ம வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு கிடைக்காத ஒரு நல்ல ஒரு கிருபையான ஒரு நாட்கள். இந்த நாட்களிலும் நம்ம அதிகமாக வேதத்தை வாசித்து ஜெபித்து அவருடைய பாதத்தில் காத்திருந்து நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாய் கர்த்தர் நம்மளை இந்த லெந்து நாட்களுக்குள் அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். அதில் அந்த லெந்து நாட்களில் கிட்டத்தட்ட ஒரு 2 வாரம் முடிந்தது. கர்த்தர் எங்களுக்கு நிறைய ஊழியங்களை கொடுத்தார். தெருப்பிரசங்கம், கன்வென்ஷன் கூட்டம் என்று சொல்லி கர்த்தர் 2 வாரங்களாய் கொடுத்தார். ஊழியங்களை சிறப்பாக நடத்தி முடிக்க கர்த்தர் கிருபை செய்தார். இன்னும் தொடர்ந்து ஊழியங்கள் இருக்குது. கர்த்தர் எங்களை எடுத்து பயன்படுத்துகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாட்களிலும் நம்முடைய ஜேஎஸ்ஆர் டிவியில் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை மாலை 7 மணிக்கு நல்லூர் கிதியோனின் அப்போஸ்தலர் ஊழியங்கள் மூலமாய் உருவாக்கும் நேரம் அப்படிங்கிற நிகழ்ச்சியின் மூலமாய் உங்களோடு கூட கர்த்தர் பேசிக்கொண்டே வருகிறார். வார்த்தையின் மூலமாய், வசனத்தின் மூலமாய், சாட்சிகளின் மூலமாய் கர்த்தர் உங்களோடு கூட தெளிவாக பேசி கொண்டிருக்கிறார். குறிப்பாக ஜேஎஸ்ஆர் டிவியோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய கர்த்தர் கிருபைகளை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் இவருடைய சேனலை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. இன்னும் அநேக இடங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கடந்து செல்லும்படியாய் நம்முடைய ஜேஎஸ்ஆர் டிவிக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள். இன்னும் இது ஒவ்வொரு நாட்களும் பார்க்கின்ற செய்திகளை கேட்கின்ற உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. சரி, இந்த நாட்களிலும் லெந்து நாட்கள், அதாவது தவசு நாட்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்கள் சிறப்பாக கடைசி 3.5 வருடங்கள் அவர் நிறைய ஊழியங்கள் செய்தார். நிறைய பேர் சுகம் பெற்றாங்க, நிறைய பேர் விடுதலை அடைஞ்சாங்க, நிறைய அற்புதங்களை கர்த்தர் செய்தார். அந்த ஊழியங்கள் செய்வதற்கு முன்பதாக ஒரு 40 நாட்கள் அவர் உபவாசம் இருந்து ஜெபித்து இந்த ஊழியத்தை அவர் ஆரம்பித்தார். அதை ஞாபகப்படுத்துகிற விதமாக இந்த லெந்து நாட்கள் என்பது இன்னும் நாம் கடவுளோடு கூட நேரத்தை ஒதுக்கி அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரிடத்திலிருந்து வார்த்தைகளை வாங்கி கொள்ள வேண்டும், பலன் அடைய வேண்டும், இந்த உலகத்தில் நம்ம ஜெயமுள்ள வாழ்க்கை வாழ வேண்டும் என்பதற்காக, நம்மளை இன்னும் பரிசுத்தப்படுத்துவதற்காக நம்முடைய வாழ்க்கையில் கர்த்தர் கொடுத்துருக்கிற ஒரு அழகான நாட்கள் தான் இந்த லெந்து நாட்கள். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் இந்த லெந்து நாட்களை கர்த்தர் காண கிருபை செய்தார் என்பது தெரியாது. ஆனால் எங்களையும் குடும்பமாக இந்த லெந்து நாட்களில் கர்த்தர் அழைத்து கொண்டு சென்றிருக்கிறார். ஒவ்வொரு ஊழியங்களை கர்த்தர் தருகிறார். ஊழியங்கள் செய்யும்படி கர்த்தர் வைத்திருக்கிறார். கர்த்தருக்கு சோதரம். இந்த லெந்து நாட்கள் என்பது அழகான ஒரு கிருபையின் ஒரு நாட்கள். இந்த லெந்து நாட்கள் என்பது அழகான ஒரு கிருபையின் நாட்கள். இந்த லெந்து நாட்கள் என்பது மறுபடியும் நம்முடைய வாழ்க்கையில் துளிர் விடுகின்ற ஒரு நாள். அதாவது மனிதர்கள் சொல்லுவாங்க, உங்கள் வாழ்க்கை முடிந்தது, உங்களுடைய குடும்பம் முடிந்தது, உங்களுடைய தொழில் முடிந்தது, இனிமேல் உங்களுடைய வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லைன்னு சொல்லி மனிதன் சொல்லுவான். ஆனால் அந்த மனிதர்கள் முன்பதாக இந்த லெந்து நாட்களில் நாம் தேவனை பிடித்து கொள்ளும் பொழுது, தேவனோடு கூட ஐக்கியமாக இருக்கும் பொழுது, இந்த லெந்து நாட்கள் நம்முடைய வாழ்க்கையில் ஒரு துளிர் விடுகின்ற ஒரு வசந்த நாட்களை கர்த்தர் தருகிறார். அடுத்து இந்த லெந்து நாட்கள் என்பது நம்மை நாமே சோதித்தறிகின்ற ஒரு நாட்கள். நம் கர்த்தருக்குள் இருக்கிறோமா, அவருடைய வசனத்தின்படி கீழ்ப்படுகிறோமா, ஒழுங்காக நாம் தேவனோடு கூட ஐக்கியத்தில் இருக்கிறோமா, இல்லை பாவமான வாழ்க்கையில் இருக்கிறோமா, பரிசுத்தமாய் வாழ்கிறோமா என்று சொல்லி நம்மை நாம் சோதித்தருகின்ற ஒரு நாட்கள். இந்த குறிப்பிட்ட ஒரு 40 நாட்கள் தேவனோடு கூட செலவழிக்கின்ற ஒரு நாட்கள். உபவாசம் இருந்து வேதத்தை வாசித்து ஜெபித்து சபைக்கு சென்று ஆலயங்களுக்கு சென்று ஒரு சில கன்வென்ஷன் கூட்டங்களில் கலந்து கொண்டு தேவனோடு கூட இந்நாட்களை செலவழிக்கின்ற ஒரு நாட்கள்.
இந்த லெந்து நாட்களுக்கு பல சிறப்பு அம்சங்கள் உண்டு. இந்த லெந்து நாட்கள் என்பது பரிசுத்த வாழ்க்கையில் உங்களை தட்டி எழுப்புகின்ற ஒரு நாள். நாம் பாவத்திற்குள் இருக்கிறோமா, சரியானபடி வாழ்கிறோமா, சரியானபடி இருக்கிறோமா என்று சொல்லி நாம் யோசித்து பார்க்கும் பொழுது நாம் பாவமான காரியங்களுக்குள்ளாக இருக்கிறோமா என்று சொல்லி, பாவத்தில் இருந்தோம் என்று சொன்னால் பாவத்தை விட்டு வெளியே வருகின்ற ஒரு சூப்பரான ஒரு நாட்கள். அடுத்து இந்த லெந்து நாட்கள் என்பது நம்முடைய நிலைமையை சோதி தருகின்ற ஒரு நாட்கள். நாம் சரியாக இருக்கிறோமா, நாம் செய்யக்கூடிய காரியங்கள் சரியானபடி இருக்கிறதா அப்படி என்று சொல்லி யோசித்து பார்க்கணும், கொஞ்சம் சோதித்து பார்க்கணும். இந்த லெந்து நாட்களில், இந்த லெந்து நாட்கள் என்பது தேவன் உங்களை மறுபடியும் பயன்படுத்துகின்ற ஒரு நாட்கள். நீ அநேக காரியங்களை தேவனுக்குள்ளே செஞ்சுருக்கிறீங்க. ஆனால் ஒரு சில நாட்கள் வர 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 உங்களுக்குள்ள சோர்வு, கவலைகள், பிரச்சனைகள் வரும்போது தேவன் உங்களை பயன்படுத்துவதற்கு நீங்கள் விட்டு கொடுக்காமல் அப்படியே அமைதியாக இருப்பீங்க. ஆனால் தேவனுடைய வார்த்தை இந்த லெந்து நாட்கள் எது கொடுத்துருக்கிறாராம், அவர் உங்களை சோதித்து, உங்களை பரிசுத்தப்படுத்தி, உங்களுக்கு அபிஷேகத்தை கொடுத்து, உங்களுக்கு வரங்களை கொடுத்து, மறுபடியும் உங்களை தட்டி எழுப்பி ஊழியம் செய்வதற்காக கர்த்தர் உங்களை வைத்திருக்கிறார். அடுத்து இந்த ஆவிக்குரிய நாட்கள், அதாவது இந்த ஆவிக்குரிய நாட்களில், இந்த ஆவிக்குரிய இந்த பரிசுத்த லெந்து நாட்களில் ஆண்டவர் உங்களை மறுபடியும் ஆவிக்குரிய காரியங்களில் எடுத்து பயன்படுத்துகின்ற ஒரு நாட்கள். இந்த லெந்து நாட்கள் என்பது புலம்புகின்ற நாட்கள் அல்ல. இந்த லெந்து நாட்கள் என்பது அழுது கொண்டு இருக்கிற நாட்கள் அல்ல. இந்த லெந்து நாட்கள் என்பது தாடி வைத்து கொண்டு பரதேசியை போல லாந்துவதற்காக கர்த்தர் அழைக்கவில்லை. இந்த லெந்து நாட்கள் என்பது நம்மை சரிப்படுத்த, நம்மை சீர்படுத்த, நம்முடைய பாவங்களை மன்னிப்பு கேட்க, இன்னும் பரிசுத்தமாய் வாழ இந்த லெந்து நாட்கள் கர்த்தர் நாம் ஜெபிக்கும் பொழுது, இந்த நாட்கள் கர்த்தரோடு கூட ஐக்கியமாக இருக்கும்போது நிறைய நன்மைகளை பெற்றுக்கொள்வதற்காக கர்த்தர் இந்த லெந்து நாட்களை கர்த்தர் நமக்கு தந்திருக்கிறார். இந்த லெந்து நாட்கள் என்பது கனி கொடுக்கின்ற ஒரு நாட்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்முடைய குடும்பத்தில், ஆவிக்குரிய வாழ்க்கையில், நம்முடைய தொழிலில் பல நன்மைகளை தருகின்ற நாட்களாய் வைத்திருக்கிறார். இந்த லெந்து நாட்கள் மிக மிக நீங்கள் முக்கியத்துவப்படுத்தும் போது கர்த்தர் உங்களுக்கு இந்த நாட்கள் முடிவதற்குள்ளாய் அதிசயங்களையும் அற்புதங்களையும் உங்களுடைய வாழ்க்கையில் கர்த்தர் கண்டிப்பாக தருவார். லெந்து நாட்கள் என்பது மிக மிக முக்கியமான ஒரு நாட்கள். அதனால் இந்த நாட்களை நம்ம என்ன செய்யணும், கண்டிப்பாக என்ன செய்யணும், பயன்படுத்தணும், வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஒவ்வொரு நாளும் கர்த்தரோடு கூட நம்ம இருக்கணும். அவரோடு கூட இருக்கும்பொழுது கர்த்தர் நமக்கு இந்த லெந்து நாட்களை நமக்கு ஆசீர்வதித்து தருவார். சரி, இந்த நாட்களிலும், இந்த லெந்து நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? சரியா, இந்த லெந்து நாட்களில் நம்ம என்ன செய்யணும்? இயேசுவானவர் இந்த மத்தேயு, மார்க்கு, யோவான், லூக்கா, இந்த அப்போஸ்தலர், இந்த சம்பவம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் என்னெல்லாம் சொன்னார், என்னெல்லாம் செய்தார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு சில காரியங்களை நம்ம தொடர்ந்து நம்ம பார்ப்போம். மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2வது வசனம் 3வது வசனம் பார்த்தீங்கன்னா, அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசமாக இருந்த பின்பு அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த மத்தேயு 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் என்ன சொல்லுது? அவர் இரவும் பகலும் 40 நாட்கள் உபவாசம் இருந்து அவருக்கு பசி உண்டாயிற்று. இந்த ஊழியத்தின் ஆரம்பத்தின் நாட்களில் அவர் உபவாசம் இருந்து தன் ஊழியத்தை ஆரம்பிக்கிறார். அநேக காரியங்களை இவர் சந்திக்க வேண்டியிருக்கிறது, அநேக பிரச்சனைகளை இவர் சந்திக்க வேண்டியிருக்கிறது. சிலுவை போய் மரண பரியந்தம் இவர் பல காரியங்களை செய்ய வேண்டியிருக்கிறது. அதனால் அவர் என்ன செய்கிறார்? இந்த ஊழியத்தின் பாதையில் வருகிற பிரச்சனைகளை மேற்கொள்வதற்கு, பிசாசின் திட்டங்களை மேற்கொள்வதற்கு அவர் செய்கிற முதல் காரியம் உபவாசம் இருக்கிறார். உபவாசம் இருந்து பிதாவை நோக்கி பார்க்கிறார். இந்த உபவாசத்தின் மூலமாய் அவருடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஒரு நன்மையை பெற்றுக்கொள்கிறார். மத்தேயு, லூக்கா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் 2ஆம் வசனம் இதைத்தான் சொல்லுகிறது. இயேசுவானவர் 40 நாட்கள் உபவாசம் இருந்தால் இந்த உபவாசத்தின் மூலமாய் அவர் பெற்ற நன்மைகள் ஏராளம். இந்த உபவாசம் இருந்ததின் மூலமாய் அவர் ஊழியம் செய்த நாட்களில் நடந்த அற்புதங்கள் ஏராளம். இந்த உபவாசம் இருந்ததின் மூலமாய் அவருடைய வாயின் வார்த்தைகள் அவர் அதிகம் பேசலை.
என்ன பேச வேண்டுமோ அதை மாத்திரம் அவர் பேசினார். என்ன செய்ய வேண்டுமோ அதை மாத்திரம் செய்தார். என்ன சொல்ல வேண்டுமோ அதை மாத்திரம் சொன்னார். அநேக மக்களுக்கு சுகத்தை கொடுத்தார். அநேக மக்களுக்கு நன்மையான காரியங்களை கொடுத்தார். அவர் செய்த அற்புதங்கள், அடையாளங்கள் எல்லாம் செய்வதற்கு முதல்ல அவர் செய்த காரியம் உபவாசம் இருந்தார். ஏசப்பா சிலுவையில் வெற்றி சிறப்பதற்கு முதல் காரணம் உபவாசம். உபவாசம் இருந்தார். உபவாசம் இருந்து பிதாவாகிய தேவனை நோக்கி அவர் பார்த்தார். அவரோடு கூட பேசினார். அது முடிந்த பிறகுதான் அவர் உலகத்தில் இறங்கி ஒவ்வொரு கிராமங்களில், பட்டணங்களில் பல அற்புதங்களையும் அடையாளங்களையும் அவர் செய்கிறார். அப்போ இன்றைக்கு நம்ம இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று சொன்னால், இன்றைக்கு இந்த உலகத்தில் நம்ம பரிசுத்தமாய் வாழ வேண்டும் என்று சொன்னால், இந்த உலகத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை, ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், நீங்களும் நானும் உபவாசம் இருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். இன்றைக்கு நாம் எப்படி உபவாசம் இருக்கிறோம்? எந்த சூழ்நிலையில் உபவாசம் இருக்கிறோம்? உபவாசம் இருப்பதின் மூலமாய் கர்த்தரிடத்திலிருந்து ஏராளமான நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது உண்மை. உபவாசம் இருப்பதின் மூலமாய் கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். பிசாசான நம்முடைய நன்மைகளை தடுத்தாலும் இந்த உபவாசம் இருந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். எத்தனை பிரச்சனைகள் இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் எத்தனை பிரச்சனைகள். வேதபாரகர், பரிசேயர் என்று சொல்லி அவரை எப்படியாவது குற்றம் கண்டுபிடிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு கூட்டம் பின்னாடியே போச்சு. பல கேள்வியில் அவர்கிட்ட கேட்டாங்க. ஆனாலும் கர்த்தர் ஞானமாய் பேசினார், ஞானமாய் செய்தார், ஞானமாய் ஊழியத்தை நடத்தினார். எல்லாவற்றிலும் காரணம் உபவாசம். இன்றைக்கு நீங்களும் நானும் உபவாசம் இருக்கிறோமா? 24 மணி நேரம் வேலை பார்ப்போம், 20 மணி நேரம் வேலை பார்ப்போம். ஆனால் நம்மளால் என்ன செய்ய முடியாது? உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்க முடியாது. உபவாசம் இருந்தால்தான் நான் நன்மைகளை பெற்றுக்கொள்ள முடியும். வாரத்திற்கு ஒரு நாளைக்காவது என்ன செய்யணும்? உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்து அவருடைய பாதத்தில் அருகில் உட்கார்ந்து நாம் இயேசுவை நோக்கி பார்க்கும் பொழுது அநேக நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். யோனாவை பார்த்து ஆண்டவர் சொல்கிறார். யோனா 1ஆம் அதிகாரம், 2ஆம் அதிகாரம், 3ஆம் அதிகாரம் இந்த சம்பவம் இருக்குது, உங்களுக்கு தெரியும். யோனாவை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், நீ அந்த நினிவே பட்டணத்துக்கு நீ போக வேண்டும். அங்கே இருக்கிற மக்கள் பாவம் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த மனிதர்களை நான் அழிக்கப் போகிறேன். நீ அந்த மனிதர்களிடத்தில் போய் சுவிசேஷம் சொல்லு என்று சொல்லி அனுப்புகிறார். ஆனால் யோனால் என்ன செய்கிறான்? அவர் சொன்ன ஊருக்கு போகாமல் வேறு ஊருக்கு போகிறான். காற்று அடிக்க அவனை உள்ளத்தி போடுறாங்க. பல பிரச்சனை மத்தியில் மறுபடியும் ஆண்டவர் அந்த பட்டணத்தில் கொண்டு விடுகிறார். யோனா சொல்லுகிறான், இந்த மாதிரி நினிவே பட்டணத்தார் ஆகிய உங்களை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், இந்த பட்டணத்தை கர்த்தர் அழிக்க போகிறார். இந்த பட்டணத்தில் இவ்வளோ கொடிய பாவம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு 1,20,000 பேர் அந்த பட்டணத்தில் இருக்கிறாங்க. அப்போ இந்த செய்தியை யோனா சொன்ன உடனே அங்கே இருக்கிற மக்கள், சிறியவர்கள் பெரியவர்கள் எல்லாரும் சொல்கிறாங்க, நாம் உபவாசம் இருந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்ப்போம், ஒருவேளை நம்முடைய பாவங்களை அவர் நினைச்சுவார், மன்னிப்பார் என்று சொல்லி சிறியோர் முதல் பெரியோர் வரை உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அழிப்பேன் என்று சொன்ன பட்டணத்தை அவர் அழிக்கவில்லை. இன்னும் பார்த்தீங்கன்னா எஸ்தர், மொர்தெகாய் உங்களுக்கு தெரியும். ஆமோன் என்பவன் எப்படியாவது இந்த யூத குலத்தை அழித்து விட வேண்டும் என்று சொல்லி ராஜா கிட்ட பேசி அதற்கு சட்டமலம் போட்டு இத்தனாவது மாதம் இத்தனாம் தேதி இவ்வளோ பேரையும் அழிச்சிடணும்னு சொல்லி எல்லாம் பேசி முடிச்சாச்சு. ஆனால் மொர்தெகாய் எஸ்தர்ட்டு சொல்லும் பொழுது, நீ யூத குலத்தில் உள்ள பெண் என்று சொல்லி மறந்து விடாதே, அதனால் நீங்கள் எல்லாரும் உபவாசம் இருங்க, கர்த்தரை நோக்கி பாருங்கள், நானும் உபவாசம் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொர்தெகாய் எஸ்தர்கிட்ட சொல்லுவான். எஸ்தர் அதே வார்த்தையை மொர்தெகாய்கிட்ட சொல்லும் பொழுது, எஸ்தர் அவங்களோடு கூட இருக்கிறவங்க, மொர்தெகாய் இவங்களோடு கூட இருக்கிறவங்க உபவாசம் இருக்கிறாங்க. உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்து அவர்கிட்ட பேசுகிறாங்க, இந்த காரியத்தை எங்களுக்கு மாற்றித்தாங்க, இப்படி இந்த ஒரு ஜனத்தை அழிக்க வேண்டும் என்று சொல்லி சட்டத்திட்டங்கள் போட்டாச்சு, அப்போ என்ன செய்ய போகிறோம் தெரியல, இது திட்டங்கள் மாறுமா, இந்த பிரச்சனைகள் மாறுமா, இது எப்படி முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அநேக கேள்விகளுக்கு உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தார்கள். எஸ்தருக்கு ராஜாவோட கண்களில் தயவு கிடைத்தது. ராஜா பேசும்பொழுது, நீ ஏமா இப்படி இருக்கிறன்னு கேட்கும்போது, இந்த மாதிரி பிரச்சனை சொல்லும்போது எஸ்தர் சொன்ன வார்த்தைகளை ராஜா கேட்டு அன்றைக்கு அந்த திட்டங்களை மாற்றுகிறார்.
அந்த தேசத்தில் உள்ள அநேக பட்டணங்களுக்கு மறுபடியும் தபால் அனுப்புகிறது, இந்த மாதிரி ஜனங்களை யாரும் கொல்லக்கூடாது என்று சொல்லி. அப்போ உபவாசம் என்பது உங்கள் ஆசைகளை நிறைவேற்றும். உபவாசம் என்பது உங்களுக்கு விடுதலைகளை தரும். உபவாசம் என்பது கர்த்தரிடத்திலிருந்து உங்களுக்கு ஆசீர்வாதங்களை தரும். உபவாசம் இருந்து நாம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது சட்ட திட்டங்களே கர்த்தர் உங்களுக்காக எனக்காக மாற்றி தருவார். உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி நாம் பார்க்கும் பொழுது பல நன்மைகளை பல வெற்றிகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். உபவாசம் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றும். உபவாசம் உங்களுடைய பரிசுத்தமானதை இன்னும் வெளிப்படுத்தும். உபவாசமானது உங்களுக்குள்ள ஒரு தைரியத்தை கொண்டு வரும். உபவாசம் என்பது உங்களுடைய ஆவிக்குரிய கண்கள் இன்னும் திறக்கத்தக்கதான கிருபைகளை கொடுக்கும். நீங்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்க உங்களுக்கு முன்பதாக இருக்கிற பல அடைக்கப்பட்ட கதவுகள் இயேசுவின் நாமத்தினால் திறக்கப்படும். நீங்கள் உபவாசம் இருந்து அவருடைய பாதத்தில் உட்கார்ந்து அவரை நோக்கி பார்க்கும் பொழுது உங்களுக்கு விரோதமாய் எழும்புகிற கூட்டங்கள் எந்த கூட்டங்களாக இருந்தாலும் எல்லா கூட்டத்தையும் என் தேவனாய கர்த்தர் அது உடைத்து போடுவார். உபவாசம் இருக்கணும். உபவாசம் இருந்து அவரை தேட 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 உங்களுடைய வாழ்க்கையில் பல நன்மைகள் பல வெற்றிகள் பல கிருபைகள் நாம் பெற்றுக்கொள்ள முடியும். இது உண்மை உண்மை உண்மை. அதனால் நம்ம அங்கே போகிறோம் இங்கே போகிறோம் எனக்கு அது சொல்ல தெரியாது. நீங்கள் ஒன்றே இந்த 2 நாட்களை நீங்கள் பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். வாரத்துக்கு ஒரு நாளைக்காவது நீங்கள் என்ன செய்யுங்க, உபவாசம் இருந்து. எப்படி எஸ்தர் தன் குலத்திற்காக தன் ஜனத்திற்காக உபவாசம் இருந்தாலோ, நினிவே பட்டணத்தார் எப்படி உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்தார்களோ, அழிப்பேன் என்று சொன்ன பட்டணத்தை அவர் அழிக்கலை. ஏன் என்று சொன்னால் அந்த உபவாசம் இருந்தது தேவனுடைய இருதயத்தையே மாற்றினது. அந்த உபவாசம் இருந்தது, அந்த மக்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்த்ததுனால அவருடைய இருதயத்தையே நினைச்சிட்டு மாற்றிட்டு. அப்போ உபவாசம் இருக்கும் பொழுது உங்களுக்கு பாவம் செய்கிற எண்ணங்கள் வராது. நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது இன்னும் பரிசுத்தமாக வாழ முடியும். நீங்கள் உபவாசம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய வார்த்தையை இன்னும் கேட்க முடியும். இன்னும் உபவாசம் இருக்கும்போது இன்னும் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வளர்வதற்கு ஒரு பெரிய ஒரு நன்மை உள்ள நாட்களாய் இந்த நாட்கள் முடியும். ஆகவே இந்த நாட்களில் இந்த 2 நாட்களில் எப்படியாவது உபவாசம் இருந்து ஒரு நாளைக்கு ஒரு நேரமாவது என்ன செய்யணும், உபவாசம் இருந்து தேவன் வைத்திருக்கிற நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ளணும். உபவாசம் இருக்கணும். கண்டிப்பாக உபவாசம் இருக்கணும். அதுவும் இந்த 2 நாட்களில் நாம் உபவாசம் இருந்தோம் என்று சொன்னால் நிறைய நன்மைகளை நாம் பெற்றுக்கொள்ள முடியும். நிறைய காரியங்களை நம்ம பெற்றுக்கொள்ள முடியும். உபவாசம் 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 உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். உபவாசம் நிறைய காரியங்கள் இருக்குது. ஆனால் எல்லாவற்றிற்கும் முதல் அடிப்படை காரணம் உபவாசம். இயேசுவானவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவருடைய வாழ்க்கை வெற்றியாக இருந்ததற்கு காரணம் உபவாசம். அவருடைய ஊழியம் சிறப்பாக இருந்ததற்கு காரணம் உபவாசம். அவர் பிசாசின் கிரியைகளை விரட்டுவதற்கு காரணம் உபவாசம். தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றி முடிப்பதற்கு காரணம் உபவாசம். உபவாசம் இருக்கும் பொழுது பல தீங்கான காரியங்களை நாம் மேற்கொள்ள முடியும். பல ஆபத்துக்களை மேற்கொள்ள முடியும். பல மனிதர்கள் நமக்கு விரோதமாக பேசி என்ன சட்ட திட்டங்களை போட்டாலும் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது கர்த்தர் நமக்கு விடுதலை கொடுக்கிறார், நமக்கு சுகத்தை கொடுக்கிறார், நமக்கு ஆரோக்கியத்தை கொடுக்கிறார், நமக்கு வழிகளை காண்பிக்கிறார். இது வழி இதுவே, இதில் நடவுங்கள் என்கிற சத்தத்தை நாம் கேட்க முடியும். உபவாசம் இருக்கும் பொழுது பரிசுத்தமாய் வாழ முடியும். உபவாசம் உங்களுடைய வாழ்க்கையில் வெற்றிக்கு அடிப்படையாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் உபவாசம் இருக்க வேண்டும். தேவனை நீங்கள் சந்திக்க வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் இருக்க வேண்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொன்னால் உபவாசம் இருக்கணும். நீங்கள் மறந்துடாதீங்க, நிறைய வார்த்தை இருக்குது. உபவாசம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும். நீங்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது அவருடைய சிந்தனையை மாற்றுவார். உங்களுடைய வேலைப்பாடுகளை மாற்றுவார். உங்களுக்கு இருக்கிற கட்டுகளை கர்த்தர் கட்டவிழ்ப்பார். உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகளை கர்த்தர் மாற்றுவார். அநேக நன்மைகளை தருவார். நம்ம செய்ய வேண்டிய ஒன்று உபவாசம். எத்தனை பேர் உபவாசம் இருக்கிறீங்க? வாரத்துக்கு ஒரு நாளாவது உபவாசம் எப்படி நம்ம இருக்கிறோம்? உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கணும். கர்த்தர் நமக்கு வர இருக்கின்ற ஆபத்துகளிலிருந்து நம்மளை பாதுகாப்பார். நமக்கு சுகத்தை தருவார், ஜீவனை தருவார். இந்த 2 நாட்கள் ஆண்டவரே நான் உபவாசம் இருப்பேன், என்னை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன், என்னை ஆசீர்வதிங்க.
நான் உலகப்புறமான வேலைகள் பார்த்தாலும் எனக்கு உபவாசம் இருப்பதற்கு எனக்கு பலன் கொடுங்க. நான் உபவாசம் இருந்துட்டு நான் வேலை பார்க்கக்கூடாது, நான் லீவு நாட்களில் நான் உபவாசம் இருக்கணும், எனக்கு காரியத்தை நீங்கள் மாற்றித்தாங்க அப்படின்னு சொல்லி நம் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த உபவாசம் இருப்பதற்கு ஏற்ற சூழ்நிலையை கர்த்தர் நமக்கு தருவார். நீங்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது எந்த காரியம்லாம் நடக்காதுன்னு நினைக்கிறீங்களோ அந்த காரியம்லாம் நடக்கும். நீங்கள் அதை சோதித்து பாருங்கள், அதை செக் பண்ணி பாருங்கள். இது நடக்குமா நடக்காதா? கண்டிப்பாக நடக்கும், கண்டிப்பாக நடக்கும். நீங்கள் உபவாசம் இருந்து அந்த உபவாசத்தில் அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லி 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 கர்த்தருடைய பாதத்தில் வைக்கும் பொழுது அவர் காரியங்களை மாற்றி தருவார். இன்னும் உபவாசம் இருக்கும்போது பல நன்மைகளையும் பல அற்புதங்களையும் பல கிருபைகளையும் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறதை பெற்றுக்கொள்ள முடியும். அதனால் இதிலிருந்து நாட்களில் ஒரு முடிவு எடுங்க. ஏசப்பா 2 வாரம் முடிந்தது, இன்னும் மீதியான நாட்கள் இருக்கிறது. இந்த மீதியான நாட்களில் நான் இந்த குறிப்பிட்ட நாட்களில் நான் நினைச்சுவேன் உபவாசம் இருப்பேன். எனக்கு உபவாசம் இருப்பதற்கு எனக்கு பலன் கொடுங்க, உபவாசம் இருந்து உங்களுடைய பாதத்தில் இருந்து உண்மை நோக்கி பார்ப்பதற்கு கிருபைகளை கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த மீதியான லெந்து நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்திருவார். இந்த மீதியான இந்த உயிர் கொடுக்கிற இந்த நாட்கள் உங்களுடைய வாழ்க்கையிலும் மறுபடியும் உயிர் கொடுக்கின்ற இந்த லெந்து நாட்களை கர்த்தர் உங்களுக்கு ஆசீர்வதித்து தருவார். நீங்கள் உபவாசம் இருந்து பாருங்கள். நீங்கள் இதுவரைக்கும் எப்படி உபவாசம் இருந்தீங்க எனக்கு தெரியாது, ஆனால் இந்த லெந்து நாட்கள், இந்த குறிப்பிட்ட நாட்கள் நீங்கள் உபவாசம் இருந்து கர்த்தரை நோக்கி பார்க்கும் பொழுது ஏராளமான நன்மைகளை கர்த்தர் உங்களுக்கு தருவார். இந்த லெந்து நாட்கள் முடிவதற்குள் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணலாம். நன்றி ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நன்றி. ஏசப்பா, இந்த அழகான இந்த லெந்து நாட்களை தந்ததற்காய் உமக்கு நன்றி. இந்த கிருபையின் நாட்களை தந்ததற்காய் உமக்கு நன்றி. எங்களை சோதித்தருகின்ற நாட்களை தந்ததற்காய் உமக்கு நன்றி. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, நீங்கள் இந்த வாழ்ந்த உலகத்தில் உங்களுடைய ஊழியம் சிறப்பாக இருந்ததற்கு காரணம், பிசாசின் கிரியைகளை மேற்கொண்டதற்கு காரணம், உலக மக்களின் பாவங்களை மன்னித்ததற்கு காரணம், சிலுவையில் அப்பா அவ்வளவு பொறுமையாக இருந்ததற்கு காரணம், நீர் மரணத்தை வெற்றி சிறந்ததற்கு காரணம் உபவாசம். நீர் உபவாசம் இருந்து பிதாவாகிய தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது அப்பா அந்த ஊழியத்தின் பாதையில் இந்த உலகத்தில் வருகிற அநேக பிரச்சனைகள் பாடுகள் மத்தியில் ஆண்டவரே நீர் வெற்றி சிறந்த வாழ்க்கை வாழ்ந்தீர். அதே போல் உம்மை நேசிக்கிற அப்போ உம்முடைய பிள்ளைகளுக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜனத்திற்கும் தேவையான ஒரு வெற்றி உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பீராக, ஒரு சுதந்திரம் உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பீராக, ஒரு நன்மை உள்ள வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பீராக. இவர்கள் உபவாசம் இருந்து உம்மை நோக்கி பார்க்கட்டும், உபவாசம் இருந்து உம்மை நோக்கி பார்க்கட்டும், உம்மிடத்தில் சொல்லட்டும். தேவையான காரியங்களை சொல்லும் பொழுது கர்த்தர் வைத்திருக்கிற நன்மைகளை பெற்றுக்கொள்ளுகிறதற்காக உமக்கு நன்றி. தொடர்ந்து கர்த்தர் இவரோடு கூட பேசுவீராக. துதி கன மகிமையெல்லாம் உமக்கே செலுத்துகிறோம். பிரேசுமூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். தொடர்ந்து நீங்கள் செய்தியை கேளுங்க. கர்த்தர் உங்களோடு பேசுவாராக. ஆமேன்.